ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமக. நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. இன்னைக்கு நம்ம ராம நவமி அப்படின்னா என்ன, எதுக்கு ராம நவமி இவ்வளோ ஒரு சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். திதிகள்லே அஷ்டமி நவமிங்கிற திதியை நல்ல காரியத்துக்காக பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அஷ்டமி நவமி திதிகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மகாவிஷ்ணுகிட்ட போய் முறையிட்டாங்க. அதுக்கு மகாவிஷ்ணு அஷ்டமி திதிகிட்டையும் நவமி திதிகிட்டையும் சொல்றாரு, உங்களையும் இந்த உலகம் போற்றும், அப்படி ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நவமி திதியில ராமர் அவதரிச்சதாகவும் அஷ்டமி திதியில கிருஷ்ணர் அவதரித்த நாளாகவும் கொண்டாடப்படுறோம். அப்பதான் நம்ம கோகுல அஷ்டமியும் ராமநவமியும் சிறப்பாக கொண்டாடப்படுறோம். சரிங்க, இந்த ராமநவமி அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம்? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ராமநாமத்தை சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பண்ண பாவங்கள் எல்லாமே முடிஞ்சு நம்ம ஒரு புது பிறப்பு எடுக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. இதுக்கு ஒருத்தர் உதாரணமாக இருந்திருக்காரு. ரத்னாகரன் அப்படிங்கிற அந்த வேடுவனை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரத்னாகரன் யார் அப்படின்னா, காட்டில் வழிப்பறி கொள்ளையன் அப்படிங்கிற அந்த தொழிலை பண்ணிட்டு இருந்தாரு. அந்த காட்டு வழியா நாரத முனிவர் வராரு. நாரதர் சொல்றாரு, எல்லாரோட நகை பணம் எல்லாத்தையும் நீ கொள்ளையடிக்கிறியே, இது எவ்வளோ பெரிய பாவத்துக்கு முடியும் தெரியுமா, இப்படிலாம் பண்ணாத, இந்த பாவங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த ராமநாமத்தை சொல்லு, இந்த பாவங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் பண்றது தப்புன்னு நான் உணர்றேன், ஆனா இது பாவம் எனக்கு போகணும்னா நான் ராமநாமத்தை சொல்ல ஆரம்பிக்கணும், சொல்லுங்க நான் சொல்றேன் அப்படின்னவே ராமா ராமா ராமான்னு சொல்லு அப்படிங்கிறாரு. ஆனா அந்த வேடுவன் வாயில இருந்து அந்த ராமாங்கிற அந்த வார்த்தையே வரல. ராமான்ற வார்த்தை எனக்கு வரலையே சாமி, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அங்க இருந்து பக்கத்துல ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தோட பேர் என்ன அப்படின்னு நாரதர் கேட்கிறாரு. அந்த மரத்துக்கு பேரு மராமரம். அப்போ நீ மராமரான்னு சொல்லு அப்படின்னோடனே அந்த ராமநாமம் தானா வருது. மரா 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 மரான்னு சொல்ல அது ரிப்பீட்டட் ஆகி ராமராமன் சொல்லி வருது. அந்த ராமநாமத்தை உட்காந்து ஜபிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் தியானம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரோட உடம்பு ஃபுல்லா புற்று மாதிரி கட்டிடுச்சு. அந்த வழியா மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு நாரதர் வராரு. என்னது இது, இந்த புத்துக்குள்ள இருந்து ராமா ராமான்னு யாரோ ஜபிக்கிற சத்தம் கேக்குதே, யார் இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு அந்த புற்றை அகற்றிட்டு பாக்குறாரு. அந்த ரத்னாகரன்ற வேடுவன் இருக்கான். புற்று அப்படின்னா வடமொழியில வல்மீகம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், ராமாயணத்தை எழுதிய அந்த வால்மீகி, அந்த வல்மீகம் அப்படிங்கிறத வால்மீகி அப்படின்னு தன்னோட பெயரா மாத்திக்கிட்டாரு. இப்போ வரைக்குமே நம்ம ராமாயண கதைய உலகம் ஃபுல்லாவே நம்ம படிச்சுட்டு இருக்கோம், அதை பத்தி கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். அப்படியேற்பட்ட அந்த வால்மீகிக்கு அறிவு ஞானத்தை இந்த ராமபிரான் கொடுத்திருக்காரு. அப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளோ பாவங்கள் நம்ம பண்ணியிருப்போம். தெரியாம தான் எல்லாருமே பண்றது, இருந்தாலும் நம்ம யாருக்காவது பாவம் பண்ணிட்டோம், ஒருத்தரோட மனசை கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம பேசிட்டோம், அதுக்கு மன்னிப்பு கிடையாதா அப்படின்னா இந்த ராமரோட நாமத்தை நம்ம சொல்ல 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 அந்த பாவங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிறது பொருள். சரிங்க, ராமா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, ரா அப்படிங்கிறது அக்னி பீஜம், அதாவது பாவங்களை போக்கக்கூடியது. அப்ப மா அப்படிங்கிறது என்னன்னா அமிர்த பீஜம், மன துயரங்கள், நமக்கு மனசுக்குள்ள எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மன துயரங்களும் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் பகவானோட அந்த நாமத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம ராமரை வழிபடும் போது ராமரோட அனுகிரகம் மட்டும் கிடைக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது. எங்கெங்க நம்ம ராமநாமம் சொல்றோமோ அங்கங்க ஹனுமன் இருப்பாரு. அந்த ஆஞ்சநேயரோட அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த வருடம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராமநவமி வருது. முடிஞ்சா எல்லாரும் கோவிலுக்கு போய் ராமபிரானை வழிபடலாம். இல்லையா, வீட்டில் ராமரோட போட்டோ கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே இருக்கும். அந்த ராம பட்டாபிஷேகம் போட்டோ இருக்கும். அந்த போட்டோ வச்சு ராமரை வழிபடும் போது நம்ம என்னென்ன காரியங்கள் நினைச்சு அவரை சேவிக்கிறோமோ அத்தனை காரியங்களும் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராமநாமம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ஸ்ரீராம் சொல்லலாம். இல்லைங்க, எனக்கு நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாருக்குமே தெரியும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஆனா எங்களுக்கு டைம் இல்லைங்க, ஃபுல் ஸ்லோகமும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்க ஒரு 2 லைன் தான் அந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது கண்டிப்பா அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஃபுல்லா படிச்சதுக்கு உண்டான பலன் அனுபவிக்கலாம். என்ன அப்படின்னா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னோம் அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஃபுல்லா சொன்னதுக்கான
பலன் கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பா இந்த ராம நவமிய யாரும் மிஸ் பண்ணாம, அந்த ராமபிரானோட ஸ்லோகம் சொல்லி, அவருக்கு என்னென்ன ஸ்லோகம் சொல்லி வழிபடலான்னு சொல்லலாம். அவருக்கு என்னென்னங்க நைவேத்தியமா வைக்கலாம் அப்படின்னா, பானகம். பானகம் ரொம்ப பிடிக்கும். நீர்மோர் பண்ணலாம். பாயாசம். ஏன்னா, இந்த புத்திர காமேஷ்டி யாகம் அப்படிங்கிற ஒரு யாகம் நடந்தது. அந்த யாகம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த பாயாசம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ராமபிரான் வந்து அவதரிச்சார் அப்படின்னு சொல்லி அந்த புராண கதைகள்லாம் சொல்றாங்க. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது, குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றவங்கலாம், இந்த ராமநவமி அன்னைக்கு விரதம் இருந்து ராமபிரான வணங்கி, அந்த பாயாசம் சாப்பிட்டு, "ராமா நீ அவதரிச்ச மாரி எனக்கு ஒரு குழந்தை அவதரிக்கணும்" அப்படின்னு சொல்லி நம்ம ராமர்கிட்ட வேண்டணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த ராமபிரான் வந்து அந்த குழந்தை வரத்த தருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 27ஆம் தேதி கண்டிப்பா யாருமே மிஸ் பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ராமநாமங்கள் சொல்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு எல்லாமே லைஃப்ல சக்சஸா தான் இருக்கும். ஸ்ரீராம், ஜெயராம், ஜெய ஜெய ஸ்ரீராம். இந்த வாய்ப்பை அளித்த எனது குருநாதர் புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் இனிதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.